ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்து 2-3 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பச்சநாயகம்மன் கோவிலுக்கு வந்து போக போகிறோம். அதனால தான் வந்து மெயினாக வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து அக்கா கோவில் எங்கே இருக்குது, அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. கோபி டு திருப்பூர் ரோட்டில் கொளப்பலூர் வாய் வந்து கோபி டு திருப்பூர் ரோட்டில் கொளப்பலூரில் வந்து இருக்குது. அம்மன் கோவில் பற்றி ஸ்டாப்புன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. கொளப்பலூரில் நீங்கள் இறங்கி கேட்டிங்கனாவே எல்லாருமே சொல்லுவாங்க பச்சநாயகம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே. கோபி டு திருப்பூர் ரோடு கொளப்பலூரில் பச்சநாயகம்மன் கோவில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது இல்லை, எனக்கு ஒரு வாய் குளருது. ஓகே, வாங்க அப்படியே கோவிலுக்கு போகலாம். நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. எங்கள் அப்பா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, வீட்டில் தான் இருக்காங்க. சுகாஸ் குட்டி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அதனால் எங்கள் அப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் ஆராதனா அவங்க அப்பா 3 பேரும் தான் வந்து கோவிலுக்கு கிளம்புறோம். ஓகே, வாங்க போகலாம். அவ்வளோதானா குட்டி? பூ பறிச்சிட்டிங்களா? காட்டுங்க பூவை, காட்டுங்க காட்டுங்க. நல்லா புடி 2 கையிலையும் புடி, கிட்டே பிடி சொல்கிறேன். சுகாசுங்க தூங்குது. சரி, நட போகலாம். கோவிலுக்கு போகலாமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில்வ மரம் பிடிச்சி இழுத்து அங்கே தென்னம்பிள்ளையில் எங்கள் அம்மா கட்டி வச்சிருந்துச்சு. அப்போ மறுபடியும் கயிறு அந்து போய் இங்கே பாருங்க தலையிலேயே உரையுது. இதில் வேறு முள் நிறைய இருக்குது, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா கூட விட்டுறலாம். கண்ணில் இது குழந்தைங்களுக்கு அடிச்சிருச்சுன்னா வண்டியில் வரும்போது நம்மளுக்கே அடிச்சிது. இங்கே பாருங்க, வெட்டக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க, அதுதான் பயமாக இருக்குது. ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு வந்து தீபம் போட்டாச்சு. நல்லா வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். வெயில் சரியா தெரியுது என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கருப்பராயனுக்கு வந்து தீபம் போட்டாச்சு. சாமி கும்பிட்டுருங்க. வந்து இங்கே ஒரு சாமி இருக்குது, இதுக்கும் தீபம் போடணும். காற்று பயங்கரமாக அடிக்குது. நம்மளுக்கு வேக்காடாகவே இருக்குது, ஆனால் தீபம் மட்டும் காற்று பட்டு அணைஞ்சது. மரம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பச்சநாயகம்மனை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்தாச்சு. அம்மனை வந்து சிறப்பாக கும்பிட்டாச்சு. இது ஒரு ஃப்ரேம் வந்து வாங்கியிருக்கிறோம் கோவிலேருந்து. பச்சநாயகம்மன் வருங்க 4 அலங்காரத்தில் ஒரே ஃப்ரேமில். இது வந்து கோவில்லையே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரொமோஷனலாக அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து வீட்டுக்காக வாங்குறேன், அதனால சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி பச்சநாயகம்மன் ஃபோட்டோ வேணும், வீட்லேயே சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணால் வாங்கி கொரியர் பண்ணுறேன். சரிங்களா? தனித்தனி சின்ன சின்னதாக தனியாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அது வந்து இந்த அலங்காரம் மட்டும் சின்னதாக ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு. நான் எவ்வளோன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். நாங்கள் இப்போ ஒன்று வாங்கியிருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஃப்ரேம் இது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் இந்த அலங்காரத்தில் சின்னதாக ஒன்று சின்ன ஃப்ரேம் இருந்துச்சு. எல்லா அலங்காரத்துலேயும் இருக்குது, தனித்தனியாக இருக்குதாமா. எல்லா அலங்காரத்துலையும் இருக்குதாமா. இது வந்து சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாகவே இருக்குது. வரும் பார்த்தாவே தெரியும். வீடியோவில் பெருசாக தெரியுதா? சரி, கிளாரிட்டி அந்த கவருக்குனால அதில் அப்படி எந்த மாதிரி ஃப்ரேம் வேணும்னு கேட்டிங்கன்னா வேணுங்கிறவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க எப்படி இருந்தாலும். அதனால தான் சொல்கிறேன், வேணும்னா வாங்க, விருப்பம் தான். இல்லை அம்மனோட ஃபோட்டோ உட்காந்து நீங்களே கூட ஃப்ரேம் போட்டோன்னா போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில். இது வந்து கோவிலேருந்தே கொடுக்குறாங்க. வருது, வாங்கியாச்சு. இத்தனை நாள் அந்த ஐடியாவே எனக்கு வரல, இப்போ தான் வாங்கியிருக்கேன். 4 விதமான அலங்காரம். அழகுதான்னு சொல்லுங்கள். ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி உண்டாச்சு திருப்தியாக. ஃபோட்டோவும் வாங்கியாச்சு. இங்கே பாருங்க எப்படி சூப்பராக இருக்குதா? 4 அலங்காரத்துலேயும் ஒரே ஃபோட்டோவாக. இது கவரோடு இருந்ததுனால கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி தெரியுது, இல்லைன்னா சூப்பராக இருக்கும்.